ஸோ இப்படி நம்மளை வந்து கவனத்தை கொண்டு வரதுக்காக தான் ஒவ்வொரு நேரங்கள். அப்போ அதே மாதிரி கல்வியோ எதையோ யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம படிக்கும்போது அதை டீச்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சரை நமக்கு புரியறதுக்கு நம்ம கவனத்தை கொண்டு வந்தால் தானே புரியும். நம்ம மனசு முழுக்க குழந்தைங்க இல்லையா, சின்ன பசங்க அப்படின்னும்போது நிறைய விஷயங்களை யோசிச்சே இருப்பாங்க, விளையாடுவாங்க, பேசுவாங்க, பரபரன்னு இருப்பாங்க. ஸோ அப்போ டீச் பண்ணுற விஷயம் முழுசாக உள்வாங்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரையும் எல்லா வகுப்புகள்லையும் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில துளிகள், ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியான மனநிலையோட அமைதியாக்கி அவங்கள கண்ணை மூடி அமைதிப்படுத்துறதுக்காக கவனத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசை ஒன்றுபடுத்தி உட்கார்ந்ததுக்கப்புறமா அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த அவங்க என்ன சொல்ல வராங்க, வாத்தியார்களும் டீச்சர்களும் என்ன சொல்ல வராங்களோ அது பிள்ளைங்களால் உள்வாங்க முடியும். இப்போ கவன சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த முறை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம நாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா கவனம் பல விஷயங்களில் கவனம் வந்து சிதறி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த கவனத்தை ஒன்றாக கொண்டு வரதுக்காக தான் கவனத்தை இந்த ஆள்காட்டி விரலில் கொண்டு போகணும். அப்போ இந்த ஆள்காட்டி விரலில் நம்ம கவனத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா அது சுறுசுறுன்னு இருக்கும். அப்போ நம்ம கவனம் வந்து இந்த புரிஞ்சிருச்சு, இந்த ஆள்காட்டி விரலில் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம கவனம் வந்து ஒரு நிலைக்கு வந்துருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ கவனம் ஒரு நிலைப்படுத்தியாச்சுன்னா அடுத்து நம்ம போக வேண்டிய விஷயம் என்ன, நாடி பார்க்கறது. ஸோ நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் இப்போ ஒரு பேஷண்ட்டு போய் முடிச்சிட்டாரு, இன்னொரு பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் பார்க்க வரும்போது நம்ம கவனத்தை திரும்பவும், ஏன்னா அவங்க அது போகிறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கும் பொழுதோ முடிச்சதுக்கப்புறமும் கூட அந்த பேஷண்ட் அவங்களுடைய மனக்குறைகளை அவங்க பிரச்சனைகளை நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, நமக்குள்ளே சொல்லித்தானே போவாங்க. அது அவங்களுடைய தன்மை. எல்லாத்தையும் சொல்கிறதும் எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட போனாலே எல்லாத்தையும் கொட்டிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மை. ஸோ அவங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம திரும்பவும் அந்த அடுத்த பேஷண்ட் பார்க்கறதுக்கு நம்மளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த கவனத்தை எங்கே கொண்டு வந்துடும், இந்த விரலில் கொண்டு வந்துடும். இந்த விரல் நம்ம கவனத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம அடுத்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கவனத்தை இந்த ஆள்காட்டி விரலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சுறுசுறுப்பு தன்மை வந்துடும். சுறுசுறுப்பு தன்மை வந்துச்சுன்னா கவனம் அங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நாடி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இங்கே நம்ம பேஷண்ட்டுங்களை வந்து என்னன்னா நோயாளி அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்பாடே முதல்ல தவறுங்க. நோயாளி அப்படின்னா நோய் அப்படிங்கிற மனநிலையோடு தான் போவாங்க. பேஷண்ட் இங்கிலீஷில் கூட பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் பேஷண்ட் அப்படின்னா பொறுமையை இழக்கிறவங்க தான் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பொறுமையை இருக்கிறவங்க பேஷண்ட்னா பேஷண்ட்ஸை இழக்கிறவங்க, பேஷண்ட்ஸ் அப்படின்னா பொறுமையை இழக்கிறவங்க தான் பேஷண்ட்ஸ். ஏன் பொறுமையை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருந்த நேரங்களில் அமைதியாக படுக்கணும். அதாவது நோய் குணமாகிற வரைக்கும் அமைதியோடு படுத்துட்டு இருந்தாலே அந்த அமைதியும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் சீக்கிரமாக நோயிலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நமக்கு இந்த லேப்ஸ், இந்த பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற இடம் தான் லேப்ஸ். நமக்கு இப்போ தலைவலி வந்தால் இப்போவே குணமாயிடும். இப்போ ஜுரம் வந்தால் 10 நிமிஷத்தில் எனக்கு ஜுரத்துலேருந்து எந்திரிச்சு போய் வேலையை பார்க்கணும், அடுத்த வேலைக்கு போயிடும். இந்த பொறுமையை இழந்ததுனால தான் இன்றைக்கி மருத்துவம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு, நம்மளை நோயாளி ஆக்கிட்டு. அசலில் நோயாளிகளுக்கு பேர் பேஷண்ட் கிடையாது, பேஷண்ட்ஸை இழந்தவங்களுக்கு பேர் தான் பேஷண்ட். யார் பேஷண்ட்ஸை இழக்கிறாங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு அமைதியாக படுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பொறுமையை இழந்தவங்க தான் இன்னைக்கு பேஷண்ட்டாக மாறுறாங்க, நோயாளியாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறது தான் பேஷண்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ நம்ம என்னைக்கு பேஷண்ட்ஸ் இழந்துட்டோம், பொறுமையை இழந்தோமோ அன்றைக்கே நம்ம பேஷண்ட்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம திரும்பவும் அந்த பேஷண்ட்ஸை கொண்டு வரணும். பொறுமை காத்துட்ருக்கணும். உடம்பு தன்னை தானே குணப்படுத்துகிற வரைக்கும் நிதானத்தோட பொறுமையோட பரபரப்பு இல்லாமல் அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை கொடுத்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த பேஷண்ட்ஸ், அந்த அமைதி, அந்த நிதானம் நம்ம பேஷண்ட்டாக மாற மாட்டோம். பொறுமையோடு இருந்து ஆரோக்கியத்தை நோக்கி போவோமே தவிர பேஷண்ட்டாக மாறும். சரிங்களா? அப்போது அதனால தான் அக்குபஞ்சர் மருத்துவத்தை இந்த நோய் அப்படிங்கிறதே நாங்கள் சொல்ல மாட்டோம். பெரும்பாலும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே தொந்தரவு அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் சொல்லுவோம். தொந்தரவுலேருந்து என்ன தொந்தரவு பண்ணுது? ஏன்னா உடம்புல ஏற்படுறது எல்லாமே தொந்தரவு. நோய் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. தொந்தரவுகளுடைய எக்ஸ்டென்ஷனாக மாத்திரைகள், ரசாயன மருந்துகள் பயன்பாடு தான் இறுதி நிலையாக வியாதிக்கு கொண்டு போய் விடுமே தவிர ஆரம்ப கட்டங்களில் தொந்தரவாக தான் இருக்கும். ஸோ
ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே தொந்தரவுன்ற வார்த்தை பயன்பாடு சொல்லும்பொழுது அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நோய் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வரும். ஸோ அந்த உளவியல் ரீதியாகவும் நாம் அவங்கள வந்து கவனிக்கணும் இல்லையா. நோய் சொன்னாலே இப்போ எப்படி சாதாரண தலைவலி அப்படிங்கிற இடத்துல சைனஸ் அப்படின்னாலே நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இங்கிலீஷ் பேரை சொல்லிட்டாங்க, அப்போ நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குது அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுவாங்க இல்லையா. அதுவே பல உளவியல் சிக்கலை கொண்டு வரும். அந்த பிரச்சனையில தொந்தரவு வந்து வெளிப்பட முடியாமல் சரிங்களா. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் அவங்கள வந்து தொந்தரவு அப்படின்ற இடத்துல தான் சொல்லுவோம். ரெண்டாவது என்னென்னா ஹீலி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நோயாளி அப்படிங்கிற இடத்துக்கு வரவே மாட்டோம். ஹீலி ஏன் ஹீலி குணப்படுத்துகிற நாங்கள் வந்து ஹீலர், அவங்க அக்குஹீலர், அவங்க வந்து ஹீலி. ஏன் நாங்கள் ஹீலர் அவங்க ஹீலினா நாங்கள் குணப்படுத்துறதுக்காக சப்போர்ட் செய்கிறவங்க அப்படிங்கிறதுனால ஹீலர். அதாவது அவங்களுடைய உடல் தனத்தானே சரிப்படுத்துறதுக்கான சப்போர்ட்டை கொடுக்குறவங்க அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் கொடுக்குறவங்கிறதுனால நாங்கள் ஹீலர். அவங்க உடலை வந்து குணமாகிட்டு இருக்கு, சரியாகிட்டு இருக்கு, குணமடைகிற இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹீல் ஆகிட்டுருக்காங்க. ஹீல்னா என்ன அர்த்தம்? ஹீல் ஆகிட்டுருக்காங்க. ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியும். ஸோ அதனால தான்